அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 20:22 வசனம் பாருங்களேன். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அப்ப தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாத அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன பேசுறீங்க? உங்களுக்கு நடக்கிற காரியத்தை குறித்து நீங்க என்ன பேசுறீங்க? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நிறைய நேரம் நம்ம வாயாலே நம்மளை கெடுத்துக்கிறோம்ல, நம்ம நிறைய பேசிடுறோம்ல. நல்லா பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஓரமாக உட்காந்து யோசிப்போம், சே நான் ஏன் அப்படி பேசினேன், நான் அப்படி பேசிட்டு இருக்கக்கூடாது, இப்படி யோசிக்கிறோம். இது பாருங்க, ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே சொல்லாதே. அப்போ உங்க வார்த்தைகளை நீங்க கவனமா பிரயோஜனப்படுத்துங்க, கவனமா பேசுங்க. தீமை ஒரு காரியம் நடக்குதா, எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்துச்சு, அப்படிலாம் நீங்க பேசாதீங்க. அதுக்கு பதிலா வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திரு. அப்ப நீங்க எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்க. அப்ப இன்னைக்கு நீங்க சந்திக்கிற அந்த தீமையான காரியங்கள், பிரதர் நான் ஒண்ணுமே செய்யலை பிரதர், நான் நல்லது செஞ்சதுக்கு எதுக்கு பிரதர் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள்? ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திரு, கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருங்க. இந்த பிரச்சனைய அவர் எடுத்துக்கிட்டார், அதனால நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. உங்களுக்கு நேரிடுகிற காரியங்களை கர்த்தர் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டார், அதனால அவர் சொல்றாரு, நீ எனக்கு காத்திரு, நான் உன்னை ரட்சிப்பேன். கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். அப்ப ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா அதுல ஃபெயிலியரே கிடையாது. அவர் ஒரு பிரச்சனையை கையெடுத்துட்டாருன்னா அதுல ஞானமாய் அவர் என்ன செய்யணுமோ அதை செய்து நமக்கு தேவையான வெற்றியை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சோர்ந்து போகாதீங்க. எனக்கு இப்படி நடந்துருச்சேன்ற அந்த கவலையோடு இருக்காதீங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அப்ப நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க, நீங்க புது பலன் அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். தீமைக்கு தீமை இல்லை, அவர் பார்த்துப்பார். அந்த தீமை நன்மைக்கு ஏதுவாக உங்களுக்கு கொண்டு வந்து முடிச்சிருவாரு. தீமை செய்தவர்களை இனி ஒருபோதும் காணாதிருக்கும்படி செய்வார். தேவன் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் உங்களை ரட்சிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.